friends, this is your Dr. Panir Selvam on behalf of Groby Consultancy. This video talks about the present economic conditions in our country. இன்னைக்கு என்ன விதமான சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ஸ்பைரல் விலைவாசியினுடைய தரம் வந்து கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. The price rise of various products. அதில் நீ ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% இருந்த சேஞ்ச் வந்து இப்போ 4.9% அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14% ரைஸ். வெஜிடபிள் எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் அபவுட் 7.5%. ஃபிஷ், மீட், ஆயில்ஸ், சீரல்ஸ் எல்லாவுடைய ப்ரைஸும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு புறம் ஒரு ரீட்டைல் ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸ் இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குது, பர்ச்சேசிங் பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைஸ் ரைஸை வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொண்டு பர்ச்சேசிங் பவர் பண்ண முடியவில்லை. அதோடு மட்டும் இல்லை, நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் வாகனத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் அதனுடைய கச்சா பொருளுடைய விலைகள்லாம் கூடி இருக்கிறதுனால அதுவும் அதிகமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு வந்து உரத்தினுடைய விலையும் அதிகமாக இருக்கிறது. ஸோ கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்புகள் வந்து விலைவாசி வந்து பயங்கரமாக போனதுக்கப்புறம் அப்போ பர்ச்சேசிங் பவருக்கு என்ன பண்ணுறது? அது பொருள் வாங்கணும், பொருள் தயார் பண்ணணும், பொருளை வாங்கணும். அப்போ பொருள் வாங்கணும் அப்படின்னா வருமானம் வேண்டும். வருமானம் வேணும்னா வேலை வேணும். வேலை இருந்தால் வருமானம் வரும், வந்தால் அது பர்ச்சேசிங் பவர் ஆகும், ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டு போகும், அப்போ சர்க்குலர் வரும். ஸோ அந்த பொருளை நீங்கள் வந்து விற்பனை செய்கிறதுனால வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் வரும். அந்த வருமானம் வர்றதுனால இன்கம் டேக்ஸ் வரும். ஸோ இவைகள் எல்லாம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் ஏறக்குறைய 68 லட்சம் வேலைகள் இல்லாமல் போய்விட்டுருக்கிறேன். கிரியேட் பண்ண வேண்டிய ஜாப்பு பண்ண முடியவில்லை. ஏறக்குறைய குறைப்பு எவ்வளோ குறைந்திருக்குன்னா 68 லட்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வருமானம் வரக்கூடிய நிலைமையில் என்ன இருக்குது? குறைவான வருமானம். கோவிடுக்கு அப்புறம் அந்த வருமானம் குறைவு, வேலை இல்லாத நிலைமைகள், இது ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ வேலை வாய்ப்பை நம்ம எப்படி பெருக்க போகிறோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. முதல் சேலஞ்சு வந்து விலைவாசி எப்படி குறைக்க போகிறது பெரிய சேலஞ்சு. அப்படி வந்த பொருட்களையும் வந்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா அதுவும் பிரச்சனையாக இருக்குது. எக்ஸ்சேக்கருக்கு வருமானம், நாட்டுக்கு வர வேண்டிய வருமானத்தில் கூடிய வரி விதிப்புலையும் பண்ண முடியல. அப்போ ஃபிஸ்கல் பாலிசிலையும் நமக்கு ஒரு ஷேக்கிங் இருக்குது. அப்போ வந்து பர்ச்சேசிங் பவர் எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண என்ன பண்ண முடியும்? பணம் இல்லை, வருமானம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்குக்கு போவாங்க. பேங்க்கில் ஏதோ வந்து குருவி சேர்த்த மாதிரி போட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கோடி, 4 கோடியே 6 லட்சம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இந்த ஒரு வருஷத்தில் 55 லட்சம் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இருக்கிற பணத்தில் எடுத்து பர்ச்சேசிங் பவர் பண்ணி ஆகணும். பிகாஸ் இட் இஸ் அ லைவ்லிஹுட், பிகாஸ் தே ஹாவ் டு லீவ். அதுக்காக வருமானம் இல்லாதனால வந்து அக்கௌண்ட்ஸில் க்ளோஸ் ஆகி இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்துட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 58-60 லட்சம் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வருடங்கள் வந்து அதே அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு வந்து அதே ஒரு 4 கோடியே 6 லட்சம் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இந்த ஒரு ட்ரிப் இந்த வருஷத்தில் வந்து 2 கோடியே 40 லட்சம் தான் பண்ண முடிஞ்சிருக்குது. அப்போ பேங்க்கில் வந்து அதை பண்ண முடியவில்லை. அப்போ பேங்க்கில் வந்து இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது அப்படிச்சுன்னா பேங்க்குக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பேங்க்கினுடைய மேஜர் ஃபங்க்ஷனே டெபாசிட் ரிசீவ் பண்ணுறது, லெண்ட் பண்ணுறது. ஸோ அங்கே பேங்க் எக்கனாமி தள்ளாடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பர்ச்சேசிங் பவர் இல்லாதனால. ஸோ இந்த பர்ச்சேசிங் பவரை பார்த்து அந்த சேமிப்பு தொகையும் வந்து அங்கே மட்டும் இல்லாமல் போகுது. அப்போ இந்த சேமிப்பை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. எப்பயுமே வந்து சில்லறை விலையை வச்சு தான் வந்து உங்களுடைய ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க முடியும். இன்றைக்கு வந்து 4.9% ஆகிடுச்சு ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு 14% ஆகிடுச்சு. ஸோ ரீட்டைல் ப்ரைஸ் அளவுக்கு இருந்தால் தான் கன்சியூமருக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ வந்து அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகுது, சேமிப்பெல்லாம் வெளியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை ரீகேப்சுலைஸ் பண்ணணும், அந்த சேமிப்பை வாங்கணும் அல்லது சேமிப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்,
ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரன்னிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேவிங் வந்து மினிமம் 4.9 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ ரீட்டெயில் ப்ரைஸ் இண்டெக்ஸு கூட அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டெபாசிட் வரல அப்படின்னா அவங்க வச்சிருக்க வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா 4.9% ரிவிஷன் ஆகிடுச்சு, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு மேலே அந்த தொகைக்கு, அந்த டெபாசிட்டுக்கு, அந்த சேவிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா 4.9%க்கு மேலே இருக்கணும். அதை வந்து நேஷனலைஸ் பேங்க்கோ ஆர்பிஐ பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிலைமையில் வங்கிகள் இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவிற்கு வட்டி கொடுத்து திருப்பி வந்து லென் பண்ணி போகிற வரைக்கும் இருக்கிற அளவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ஆப்ரேஷனும் வந்து லெண்டிங் பண்ணக்கூடியதெல்லாம் லேப்பில் போயிட்டுருக்குது. அவங்களுடைய லெண்டிங் ரேட்டே 6.77க்குள்ளே போயிட்டுருக்குது ஃபார் அசட் லோன்ஸுக்கு. ஸோ இது எல்லாம் மூணுமே வந்து ஒன்று இந்த ப்ரைஸ் ஸ்பைரல், தட் இஸ் ப்ரைஸ் ஹைக் of our essential commodities. It is one of the very big challenges. Number 2, the unemployment prevailing, because நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடியலை. செகண்ட். தேர்டு வந்து இந்த விலை ஏற்றத்தினாலையும் ஜாப் இல்லாதனாலையும் மணி இல்லாதனால பர்ச்சேசிங் பவர் குறையுது. ஸோ பேங்க்லேயும் வந்து அந்த ஃப்ளோ இல்லாத காரணம் அவங்களாலையும் சேவிங் ரேட் கொண்டு முடியல. தீஸ் ஆர் ஆல் வெரி பிக் சேலஞ்சஸ் ஃபார் த ஃபைனான்ஷியல் மினிஸ்ட்ரி before lay out their budget, which will be shortly by February, March. So this is a challenge we have been facing. It's a food for thought for our the people who are reading or learning this our today's Indian economy. Thanks for listening. Thank you.